வணக்கம். அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் மாற்றம், கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கும் மாஜி அமைச்சர்கள். மீண்டும் எடப்பாடி பழனிசாமி பெரிய தவறை செய்கிறாரா? மாவட்ட செயலாளர்கள் நீக்கப்படுவதற்கான காரணம், அதற்கான விளக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியதற்கு பிறகும் எடப்பாடி பழனிசாமியே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் கூண்டோடு வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியின் திட்டம் என்ன என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதாவது, வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை நியமிக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டுள்ளார். இதற்கு மாவட்ட செயலாளராக உள்ள மாஜி அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்ட நிலையில் பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்று உள்ளார். மேலும் பன்னீர்செல்வம் அவர்களுடன் 4 மாவட்ட செயலாளர்கள் சென்ற பிறகும் கூட அந்த இடத்திற்கு மாவட்ட செயலாளர்கள் புதிதாக நியமிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்கள் விலகியதற்கு பிறகும் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் இல்லாமேதான் இருந்தது. காரணம், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் நியமித்த மாவட்ட செயலாளர்களை தொடர்ந்து வந்தனர். ஆனால் இந்த முறை ஜெயலலிதா அவர்கள் நியமித்த மாவட்ட செயலாளர்கள் பணியாற்றி வருகின்ற சூழ்நிலையில் அவர்களை மாற்றுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதாவது, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற 5க்கும் மேற்பட்ட தேர்தல்களில் குறிப்பிட்ட வெற்றியை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பெறவில்லை. இதனால் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்து வருகிறார்கள். இதையடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலையாவது எப்படியாவது வெற்றியடைய வேண்டும் என்பதை முனைப்பாக கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்க இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. சுமார் 64 மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அதனை 2 அல்லது 3 மடங்குகளாக மாற்ற அவர் திட்டமிட்டுள்ளார். 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற கணக்கில் மாவட்ட செயலாளர்களை நியமிக்க முடிவு செய்துள்ளார். இவ்வாறு அதிகரிப்பதால் எல்லா நிர்வாகிகளுக்கும் பதவி வழங்க முடியும். இதற்கான பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. பெரும் செல்வாக்குள்ள அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய நிலையில் 8 தொகுதிகளை கவனிக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இந்த புதிய திட்டத்திற்கு எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். சேலம் மாவட்டத்தில் தற்பொழுது 2 மாவட்ட செயலாளர்கள் உள்ளனர். இதனை 5ஆக உயர்த்துவதாக நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. ஆத்தூர் கெங்கவள்ளிக்கு ஒரு மாவட்ட செயலாளரும், ஏற்காடு வீரபாண்டிக்கு ஒருவரும், சங்ககிரி இடைப்பாட்டுக்கு ஒருவரும், மேட்டூர் ஓமலூருக்கு ஒருவரும், சேலம் தெற்கு வடக்கு மேற்கு ஆகிய 3 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளரும் என பொறுப்பு வழங்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக அதிமுகவினர் தெரிவித்து வருகிறார்கள். சேலம் மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுக்கும் அதிமுகவில் 60 வட்ட செயலாளர்கள் உள்ளார்கள். இந்த வட்ட செயலாளர்கள் பொறுப்புகளையும் 10 பூத்துக்கு ஒரு வட்ட செயலாளர் என பிரிக்க இருக்கிறார்கள். இதன்படி 120 பேர் வட்ட செயலாளராக ஆக்கப்படுவார்கள். இதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நிச்சயமாக வெற்றியடையும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளனர். ஆனால் இந்த திட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருவதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறியுள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது சரிதானா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.